தங்கவயல் திமுகவின் மூத்த தலைவர் பொன் சாரங்கபாணி பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தங்கவயல் திமுக தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பொன் சாரங்கபாணிக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினர். சரியா சொல்லணும்னா மார்க்சிச மண்ணில் ஒரு கழக கண்மணி. இது ஒரு மார்க்சிச மண் நான் படித்த வரைக்கும். ஏன்னா எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம் சொல்கிறத காட்டிலும் வாசன் கோவிந்தன் அப்படின்னு சொல்லி மார்க்சிச மண்ணுக்கு முன்னோடிகள் உருவாக்கியவர்கள் என்று சொல்வார்கள். இவர்களெல்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். அதன் பிறகு அவருடன் இருந்த தலைமுறை சௌரிதாஸ், டிஎஸ் மணி போன்றவர்கள் இவர்களெல்லாம் இருந்து இந்த மண்ணே ஒரு மார்க்சிச மண். ஃபேக்ட்ரியில் நான் பிஎம்எல் தொழிற்சாலையில் பணிபுரிஞ்சேன். இங்கே நிறைய என் தோழர்கள் இருக்கிறாங்க. இங்கே பேசும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஏரியா, கில்பர்ட்ஸ் ஏரியா, ஐயோ அவன் கம்யூனிஸ்ட்காரன். இது ஒரு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அடையாளம், இந்த மண்ணுக்கு ஒரு அடையாளம். அவன் இந்த மார்க்சிச மண்ணில் ஒரு கழக கண்மணி உருவாகி அவரோட சேர்ந்து கழகத்துக்கு ஒரு உடன்பிறப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் கழகமே மூச்சா வாழ்ந்துட்டு இருக்காருன்னா இதுதான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கி தந்த ஒரு மிகப்பெரிய பற்று. அந்த இனப்பற்று, மொழிப்பற்று, உணர்ச்சி உள்ள ஒரு தமிழன், தமிழ் பற்று. மார்க்சிசம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம், வர்க்கம், இதுதான் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் மனிதம் சொல்லிக் கொடுக்குறதே எது சொல்லுங்கள், பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கை தான். அந்த பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கைக்கு நான் ஈர்க்கப்படலைன்னா கம்யூனிஸ்டாக போயிருப்பேன், கலைஞர் சொன்னதும் உண்டு. ஆனாலும் கலைஞர் கம்யூனிஸ்டாக போயிருந்தால் இவ்வளோ பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. அத்தகைய ஒரு பொக்கிஷமான பகுத்தறிவு கருத்துக்களை திமுக கழகம் இன்றைக்கு வரைக்கும் தாங்கி பிடிக்குது. அது தோழர் தங்கராஜ் இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் என்டாஸ் பண்ணுறார். அகில இந்திய ரீதியில் அரசியல் கூட்டணி அமைத்து தந்தவர் தளபதி மட்டுமே. அனைவரும் பிரிந்திருந்த போது தலைவர் மட்டுமே அந்த கூட்டணியை, கொள்கை கூட்டணியை உருவாக்கி கொடுத்தாருன்னு தோழர் பேசினார். 1975 ஜூன் 26 இந்த இந்திய நாட்டில் நெருக்கடி நிலை உருவாக்கப்படுது. கழகம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்குது. தளபதி ஜெயிலுக்கு போகிறாரு, சிட்டிபாபு மறைகிறாரு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் மறைகிறாரு, ஜெயிலில் அடிபட்டு, மாறன் அடிபடுறாரு, வீராசாமி அடிபடுறாரு, தளபதி அடிபடுறாரு. அந்த போராட்டங்கள் நடக்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, கோலார் தங்கவேலில் ஒரு வருஷம் கழித்து இந்திரா காந்தி முனிசிபல் கிரவுண்டுக்கு வர்றாங்க. இன்றைக்கி கூட்டணி இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, இது நடந்துச்சா இல்லையன்று சொல்லணும். அந்த அம்மையார் இந்திரா காந்தி கோலார் தங்கவேல் முனிசிபல் கிரவுண்டுக்கு வரும்போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் கருப்பு கொடி போராட்டம் நடத்தணுன்றாங்க. அப்போ அந்த கருப்பு கொடி போராட்டத்தில் அந்த சாரங்கபாணி போன்றவர்களும் மற்றவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இது சாரங்கபாணி நீங்கள் சொல்லணும் கரெக்டாக இல்லையா, என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள். கருப்பு கொடி கொண்டு வந்தால் தானே பிடிச்சிடுவாங்க. கொடை எடுத்துகிட்டு வந்தாங்க. கொடை எடுத்துகிட்டு வந்து அந்த கொடையை விரித்து கொடையை கருப்பாக காட்டி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறப்போ அந்த ஸ்டேட் ஸ்டுடியோவுக்கு சேர்ந்திருந்த ஆளுங்களும் சாரங்கபாணி போன்ற முன்னணி தலைவர்களும் அன்றைக்கி அந்த கருப்பு கொடி போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கும் போனாங்க. அன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அம்மையார் இந்திரா காந்தி வந்தது. அதே மாதிரி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளாகட்டும், அவங்க அந்த கட்சியினுடைய அந்த சமூக நீதி கோட்பாடை மக்கள் மத்தியில் பறைசாற்றுகின்ற வகையில் அண்ணன் சாரங்கபாணி இந்த பகுதியில் முக்கியமான பங்காற்றி இருக்கிறார். அது கட்சி கூட்டங்களாகட்டும், கட்சி பிறந்த நாள், பல்வேறு நினைவு நாளோ இல்லை ஏதோ ஆகட்டும், இல்லை காரியங்களாகட்டும், அவர் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் நடந்ததில்லை எங்கள் பகுதியில். குறிப்பு மறைந்த தலைவர் சௌரிதாஸுக்கு அவர் கூடவே இருப்பார். அவர் நகரமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் சரி, அவருடைய தொழிற்சங்க பணிகள்லையும் அந்த தொழிலாளிகளுக்கு 40,000 ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளிக்கு அந்த கிராஜுவேட் இன்ட்ரெஸ்ட் வாங்கும்போது அதுக்கு முன்னால் நின்று முதல் பேரே அண்ணன் சாரங்கபாணி தான். சாரங்கப்பா எனக்கு நைட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் 1970. நான் குட்டி ஸ்கூல் படிக்கிறேன். அப்போ நான் பர்னியெல்லாம் படிக்கும்போது இது தட்டி கோயில். அப்போ எங்களுக்கு இவர் ஹெட் மாஸ்டரு. அப்போ அந்த திண்ணை மேலே உட்காந்து எங்களுக்கு அந்த கல்வியை 1970 நீங்கள்லாம் நல்லா படிக்கணும்டா அப்படின்னு 70 எங்களுக்கு அந்த ஆரம்பிச்சவர். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். அடுத்தது என்னன்னாக்கா 1985 அருமை தோழர் டிஎஸ் கழிக்கும் போது சாரங்கப்பானுடைய பங்கு, பெரிய பங்கு. இவர், ஷாஜதாங்க அண்ணன் கமால், ஈரா நாராயணன், அண்ணன் பிளீட்ஸு, பெரிய கொடி அந்த கேண்டரில் பெம்மலில் ரொம்ப பெரிய கொடியை கட்டி அந்த கேண்டரில் டிஎஸ் நடுவில் நிற்க வச்சுட்டு
தோழமை கட்சி அப்போ அலைன்ஸு பெரிய ஒரு காத்தால ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 7:30 மணி வரையும் அந்த ஊர்வலத்து அந்த கேண்டலில் நின்றுக்கிறாரு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கில்பர்ட்ஸ் பகுதியில் வந்து அந்த தோழமை கட்சி நாங்கள்லாம் எப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்கிறோன்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மிகுந்த கண்ணியம் மிகுந்தவர், பண்பாளர், அமைதியானவர், பழகுதலில் சிறந்தவர், அனைவரோடும் ஒரே விதமான மரியாதையோடு பழகுபவர், சிறந்த செயல்பாட்டாளர். அதிர்ந்து பேச மாட்டார், ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கும். கலைஞருடைய தொண்டனாக, ஒரு முதிர்ச்சி அடைந்த தொண்டனாக, ஒரு ஞானியை போல் அவர் செயல்படுவதை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம். பல போராட்டங்கள், பல நிகழ்ச்சிகளை மிகவும் அந்த ஒரு ஒழுக்கத்தோடு, அந்த திமுக கழகம் கற்பித்த ஒழுக்கத்தோடு அவர் செயல்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த கழக பணிகளுக்கு அடுத்து அவர் செயல்படுத்தியிருக்கக்கூடிய கலைப்பணிகள், பண்பாட்டு பணிகளை பற்றி பிறரோடு நான் நிறைய கேள்விப்பட்டேன், நானும் பார்த்திருக்கிறேன். இந்த நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகளை வந்து அவர் மிக சிறப்பாக செய்தது மட்டுமல்லாமல் பல வாரிசுகளை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார், பல இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறார். எங்கள் தந்தையோடு இணைந்து இருந்தவர், அப்பாவும் திமுக கழகத்தில் அவ்வளவு ஈர்ப்போடு இருக்கும்போது அவரோடு இவரும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முதல் மனிதராக தனியாக வரமாட்டார். அந்த கழக நட்பு வட்டாரத்தோடு அவங்க வர காட்சி மிக அற்புதமாக இருக்கும். இந்த 8 லைன் சேர்ந்த பகுதியில் இத்தனை ஆண்டு காலமாக இவங்க பணியாற்றுகின்ற அந்த கழக பணியும் கலைப்பணியும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் மக்கள் பணியும் நிறைய செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அதிரடி அரசியலில் திமுக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மக்கள் பணியில் ஐயாவை போன்றவர்கள் தங்கவேல் முழுக்க செய்து வந்தாலும் சாட்சியாக இங்கே நிறைய பார்க்க முடியும். எத்தனை கல்வி உதவிகள் செஞ்சுருக்காங்க மாணவ மாணவிகளுக்கு, சீருடை ஆகட்டும், நோட்டு புத்தகங்களாகட்டும், ஃபீஸ் கட்டுறதாகட்டும், பல உதவிகளை தொடர்ந்து அவங்க பணியாற்றிருக்காங்க. இந்த அளவுக்கு பேசுனது போதும். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு செய்தியாக நம்மளுடைய நகரசபை கவுன்சிலர் சொன்னதை நான் பெரிய செய்தியாக நான் எடுத்துக்கிறேன். அதாவது தங்கவயலில் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் இவர் என்று சொன்ன வார்த்தையை நாம் அனைவரும் எடுத்துக்கொண்டு அவரை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அவர்கள் 1948 ஜூன் மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். அவருடைய தந்தையின் பெயர் பொன்னுசாமி, தாயார் பெயர் கமலம்மாள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறு வயதிலிருந்தே தன்னை இணைத்து கொண்டு நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் யார் அமைப்பாளர்களாக வந்தார்களோ, திராவிட மொழியிலிருந்து சிவசங்கரிலிருந்து மன்னார அவர்களிலிருந்து இப்போருக்கும் வந்து கிள்ளிவன் ராமசாமி, இது போன்ற எல்லாரிடத்திலும் அவருக்கு நல்ல பழக்கம் உண்டு, அந்த ஈடுபாடு உண்டு. அதே சமயத்தில் எங்களை போன்ற இளைஞர்களை அந்த காலகட்டத்திலே இந்த இயக்கத்துக்கு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னும் நாங்கள் அந்த தமிழின்பால் உள்ள படுறதுனால அண்ணாவுடைய பேச்சு, பெரியாருடைய கொள்கை, இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்க இன்னும் நம்ம வந்து தமிழ் மட்டத்தை நம்ம நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது இந்த கலை நிகழ்ச்சிகளில், இலக்கிய நிகழ்ச்சிகள் இவர் தான் வந்து நின்று எல்லாருக்கும் வந்து ஒரு கைட்லைன்லாம் கொடுப்பாரு. ஏறத்தாழ அவர் குறைந்தபட்சம் ஒரு 55 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய உழைப்பு, அவருடைய உணர்வு, அவருடைய தியாகங்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் பங்கு ஆற்றிய ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அது சட்ட எரிப்பு போராட்டமாகட்டும், இந்து தெரிப்பு போராட்டமாகட்டும், இந்து எதிர்ப்பு போராட்டமாகட்டும், இந்து அழிப்பு போராட்டமாகட்டும், அந்த கொள்ளை குன்று நம்முடைய இடத்தில் இன்றைக்கு ஒரு சில மாபெரும் தலைவர்கள் இல்லை என்றாலும், உதாரணத்திற்கு அருமை அண்ணன் இரா நாராயணன் போன்றவர்களாகட்டும், மறைந்த அண்ணன் சீராளன் போன்றவர்களாகட்டும், நடராஜன் போன்றவர்களாகட்டும், பூம்புகார் பூசாவி போன்றவர்களாகட்டும், இன்னும் என்எஸ் மணி போன்றவர்களாகட்டும், இன்னும் தாமரவிழன் போன்றவர்களாகட்டும், இத்தகைய முக்கியஸ்தர்கள் வாழ்ந்த இந்த மாபெரும் மறுக்கும் பகுதி இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு நாம் எல்லாம் ஒட்டுமொத்த அவர்களுடைய உணர்வுகளை அடக்கியவர் தான் இந்த அண்ணன், அருமை அண்ணன் சரகமணி அவர்கள். அவர் வாயிலாக இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வீரனாய் போட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அண்ணன் இன்னும் பல்லாண்டு நீரோடி வாழ வேண்டும். காரணம், எனக்கு சிறு வயதில் பார்க்கும்போது
பார்க்கும்பொழுது என்னுடைய வியப்பு என்னவென்றால், இவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு எண்ணம், அன்றைய காலகட்டத்தில் முதுபெரும் 3 தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கட்சி சார்ந்த நம்முடைய அருமை தலைவர் சுப்பு, ரஹ்மான் கான், துரைமுருகன், இந்த 3 பேரும் வந்துட்டு மும்மூர்த்திகள் போல சட்டசபையில் அன்றைக்கு வீரநாய் போட்டவர்கள். எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வர் இருக்கும்போது அந்த 3 தலைவர்களையும் அழைத்து தங்கவயலுக்கு அறிமுகப்படுத்தி கூட்டத்தை நடத்தியவர் அண்ணன் சாரங்கமணி அவர்கள். அந்த காலகட்டத்தில் அது முக்கியமாக நம்முடைய ரஹ்மான் கான் அவர்களை எண்ணும்போது பார்க்கும்போது அவருடைய பாவனை, அவருடைய இந்த தலைமுடி ஹேர் ஸ்டைல் சொல்லுவோமே, அது வந்து அண்ணனுக்கு அதே மாதிரி இருக்கும். அவர் எப்படி ரஹ்மான் கான் அந்த ஹேர் ஸ்டைல் சுருட்டி முன்ன விட்டுருக்குவாரோ அதே அளவுக்கு தான் அவருடைய ஹேர் ஸ்டைல் இருக்கும். அவர் பார்க்கும்போதெல்லாம் அவருடைய எண்ணம் தான் எனக்கு ஏற்படும் சின்ன வயசுலேருந்து. அத்தகைய ஒரு போர்வாளாக இந்த பகுதியில் திகழ்ந்தவர். ஏன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே ஒரு போர்வாளாக இருக்கக்கூடிய அண்ணன் சாரங்கமணி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், அவருடைய புகழ் இன்னும் நிலைத்திருக்க வேண்டும், அவர் பல இளைஞரை உருவாக்க வேண்டும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த 8ஆம் வகுதி பகுதி நம்முடைய நண்பர் முக்கியமாக நித்யானந்தன் அவருக்கு என்னுடைய நன்றியை உறுதியாக்கி கொண்டு, அண்ணன் சாரங்கமணி வாழ்க, அண்ணன் சாரங்கமணி வாழ்க, அண்ணன் சாரங்கமணி வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க, அண்ணா வாழ்க, அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, பேராசிரியர் வாழ்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனைவரின் சார்பாக. நல்லா இருக்கு. பெற்ற தகவல் குழு அண்ணன் சந்திரன் அவர்களை முடிவழங்கி போறார்கள். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நம் இனிய சகோதரர் சாரங்கபாணிக்கு பிறந்த நாள், சிறந்த நாள் இன்று சிறந்த நாள். வாழ்க்கையில் பல சிறப்பான பணிகளை செய்து முன்னேற்றம் காண வந்த சிறந்த நாள். சகோதரர் பொன் சாரங்கபாணிக்கு பிறந்த நாள். தாய் தமிழ் வளர்க்க அன்றும் இன்றும் பல தியாகங்களை புரிந்தவர்தான் பொன் சாரங்கபாணி. கழக உடன்பிறப்புகளே, பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கின்ற நகரமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்களே, பொதுநல ஊழியர் அன்பு நண்பர் இன்பநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்த தமிழ் மன்றத்தை சார்ந்தவர்களே மற்றும் ஏனைய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி என்பது அண்ணன் சாரங்கபாணி அவர்களுடைய 77வது ஆண்டு பிறந்த தினம். இந்த 77 ஆண்டுகளிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் செய்த செயல்பாடுகள், அவர் என்னென்ன செய்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நேரங்கள் கடந்து போயிருக்கும். அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரியவர் அண்ணன் மாணிக்கத்திலிருந்து, அண்ணன் சீராளனிலிருந்து, அண்ணன் மரியதாசிலிருந்து, அண்ணன் NS மணியிலிருந்து, நாராயணிலிருந்து, இவர்களோடெல்லாம் பழகி அவர் இந்த கட்சிக்காக செய்த தியாகங்கள் கொஞ்சம் நல்ல இல்லை. நான் 7வது படிக்கின்ற பொழுது அண்ணனுடைய குடும்பத்தில் எனக்கு அறிமுகமானது. அண்ணனுடைய பழக்கத்தை விட எனக்கு அவருடைய அப்பா அம்மாவிடத்தான் எனக்கு நிறைய பழக்கம். நான் வந்தவுடன் மகனை மட்டியா வா வா உட்காருன்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுப்பார். அதே போல் அவருடைய அண்ணன் பெரியவர் தண்டபாணி, கோதண்டன், இவர்களிடம் எனக்கு நிறைய நெருக்கம். நிகழ்ச்சியொட்டி சொக்கலை அருணாச்சலம் அவர்களை
அண்ணன் சாரமணி அவர்களுக்கு தாப்பாய் அளித்து அதே போன்று கர்நாடக மாநிலத்துடைய அமைப்பாளர் அண்ணன் ராமசாமி அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் இந்த பொன்னாடையை அண்ணன் சாரங்கமாடி அவர்களுக்கு கொடுக்கிறோம். நாங்கள் அதுக்கு பிறகு எல்லோரும் அமரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாருமே வீரமா முனிவருக்கும் அண்ணங்க ஒரு நாடக கதாசிரியர், நண்பர் குழு ஏற்படுத்தி பல நாடகங்களை இந்த மண்ணில் அரங்கேற்றுகிறாரு. அவருடைய கதை வாசகத்தில் நான் நடிக்கிற வாய்ப்பு கூட நான் பெற்றிருக்கேன். பிஎம்எல் தமிழ் மன்ற சார்பாக பெங்களூர் தமிழ் சங்கத்தில் ஒரு போட்டி நாடகம் போகும்போது என்னை தான் ஹீரோவை போட்டு அந்த பெங்களூர் தமிழ் சங்க நாடகம் நடிச்சிருந்தேன். அது கூட எங்கள் வீரமாமுனிவர் கலைக்குழு சார்பாக மறைந்த நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மறைஞ்ச பிறகு நடிப்பாஞ்சல் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் அண்ணனுடைய தலைமையில் சாம்ராட்ட சபை நாட்டை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவருக்குள்ள கலை ஆர்வம் ரொம்ப அதிகன்றத இப்போது நாங்கள் கடந்த 2 மாதத்துக்கு முன்னே சென்மேரசன் நாடகம் நடத்தும் போது ஒரு சின்ன பையனை உட்காந்து நாடகத்தை நடிச்சிட்டார். அது எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒரு உண்மையான கலைஞனை ஃபஸ்ட்டு ஒரு ரசிகன், அவன் ஒரு நல்ல ரசிகனாக இருந்தால் தான் உண்மையான கலைஞன் ஆக முடியும். அதே மாதிரி வட்டாரத்தில் சேர்ந்தவரும் சொன்னாருங்க, அவரை பற்றி இருந்தாருன்னு சொல்லிட்டு. அவர் கழக குடும்ப பணியாற்றுறது கம்மியாக இருந்தாலும் கழக பணியாற்றுறது நல்லா தெரியும். எப்பாவது வழியில் சந்தித்து கேட்டாக்கா இந்த மாநாடுக்கு போயிருந்தோம்ப்பா, அந்த மாநாடுக்கு போயிருந்தோம்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் ரொம்ப தெளிவாக இப்போ எல்லோரும் கூட பழகக்கூடியவர். என்னை ரொம்ப அருமையாக தம்பி அப்படின்ற கூப்பிடுறாரு. எப்படி கலைஞர் உடன்பிறப்புகளை கூப்பிடுவாரோ இல்லையோ அந்த மாதிரி இவர் தம்பின்னு ரொம்ப அழகாக கூப்பிடுவார். ஆனால் எங்களுக்கு நித்யானந்த மூலியமாக தான் அவர் பழங்கானார். ஆனால் ஜனவரி மாதம் தை திருநாளில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போடுறது தவறுனே கிடையாது. ஒரு முறை நான் தவறு இருக்கிறவன், ஆனால் அவர் தவறுனது கிடையாது. நித்யானந்த கூட அவர் தங்கவேல் தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு, டாக்டர் அம்பேத்கர் போர்க்கலோட அம்பேத்கர் பார்க்கில் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய சிலைக்கு, தமிழ் மண்டலத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போடுறது தவறுனதே இல்லை. அவருடைய தொண்டு, அவருடைய புகழ், நாடகம், அவர் என்றென்றும் கலைஞர் வாழ்ந்தது போல 100 காலம் வாழணும்னு சொல்லிட்டு தமிழ் மண்டலத்தின் சார்பாக கேட்டு உங்களுக்கு நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களாக அவரை நான் அறிவேன். நான் என் ஊருக்கு ஒரு 4-5 வருஷத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் என்ற முறையில் நான் அவரோடு பழகிய காலத்திலிருந்து இன்று வரை நண்பராக இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களாக நகர செயலாளராக இருந்த தாமரைவிளையன், சீராளன், நாராயணன் எனக்கு பிறந்த நாளை ஏற்பாடு செய்து இந்த அளவுக்கு சிறப்பு தந்த அருமை தம்பி நித்யானந்த அவர்களுக்கும் என்னை பாராட்டி பேசி என் மென்மேலும் ஓய்வு தேவையில்லை, உழை என்று கட்டளையிட்டு பேசிய அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொள்வேன். மென்மேலும் கலையை வளர்ப்போம், கழகத்தை நான் இருக்கின்ற வரையில் கழகத்தை கட்டி காப்போம், எனக்கு ஒத்துழைப்புத்தார்கள் என்று அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய அண்ணன் திரு சாரமணி அவர்களுடைய 77ஆம் ஆண்டு பிறந்த தின விழாவை வெகு சிறப்பாக இந்த 8வது வட்ட தில்காஷ் பகுதியில் கொண்டாடினோம். இதில் கட்சி பாகுபாடின்றி நண்பர்கள் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் இங்கே அவருக்கு வாழ்த்துறை வழங்கியதுக்கு அவருக்கு முதல் நன்றி தெரிவித்து, இந்த பகுதி சொன்னார், நம்முடைய முன்றத்தினம் சொன்னார், நம்முடைய தங்கராஜ் சொன்னார். மொத்தம் இந்த பகுதி கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தது. இந்த பகுதி கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதியில் வேரூன்றி இருந்த காலம். 1952லேயே எம்சி நரசிம்மன் எம்எல்ஏவை போட்டி போடும்போது, சாமிதுரை எம்எல்ஏவாக இருக்கும்போது
நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாம்பசிவம் போட்டி போட்டார். சாம்பசிவம் போட்டி போட்டு கணிசமான ஓட்டு இந்த பகுதியில் இருந்து வாழ்ந்தார். அதுக்கடுத்து KS கோபாலகிருஷ்ணன் இந்த பகுதியில் தான் இருந்து KS கோபாலகிருஷ்ணன் இருந்தார். அதுக்கடுத்து தங்கராஜும் இந்த பகுதியிலிருந்து தான் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கடுத்து நாராயணன் இந்த பகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆகவே இந்த பகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக வேறு ஒன்று இருந்த காலம் இந்த பகுதி. இப்போது சொன்னாங்க எல்லாரும் மறைந்த தலைவர்களை பற்றி. இந்த பகுதியில் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் சீராளன்லேருந்து NS மணிலேருந்து நாராயணன்லேருந்து இன்னும் பல்வேறு தலைவர்களை பற்றி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அப்பேற்பட்ட தலைவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கத்தை இந்த பகுதியிலையும் கோலார் தங்கவயலையும் முன்னிறுத்தி வழிநிறுத்தி செல்றதில் ஒருத்தர் தான் நம்முடைய அண்ணன் சாரங்கபாணி அவர்கள். அதுவும் அவரை பற்றி இங்கே எல்லாம் சொன்னாங்க. அவர் வந்து சிறந்த நாடக ஆசிரியர், கதை ஆசிரியர், பாடல் ஆசிரியர், அதுக்கடுத்து பஞ்சாயத்து தலைவர், பல்வேறு பிரச்சனைகளை இந்த பகுதியில் தீர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் அவரை பற்றி வாழ்த்துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்பாற்பட்ட இருந்த நம்ம ஆனந்தராய் வீரமாமுனி கலைக்குழு சேர்ந்தவர், நம்ம முன்றத்தினம் தமிழ் மன்றத்தை சேர்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாதவங்க நம்முடைய தங்கராஜ் அவர்கள் கவுன்சிலர், நகரமன்ற உறுப்பினர் அவர்கள், இப்படி அவர்கள்லாம் பல்வேறு துறையில் வந்து நம்முடைய சாரம்பாணி அவர்கள் செய்த பணியை இங்கே குறிப்பிட்டு வாழ்த்தினார்கள். ஆகவே அதுதான் வந்து எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக மெம்பர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாராட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம்.